லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இது லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி. நேற்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் PTAவின் கீழ் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற முன்னாள் இலங்கையின் புலனாய்வு பிரதானி துவான் சுரேஷ் சலே, ரைட், இவர் சம்பந்தமாக நேற்றைய ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். துவான் சுரேஷ் சலே இப்பொழுது 90 நாட்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் இவர் மிகவும் பாதுகாப்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இவருடைய பாதுகாப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் நேற்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவர்கள் இருந்தால் நீங்கள் சென்று பாருங்கள். லங்காஸ்ரீ நியூஸ் யூடியூப் தளத்தில் இருக்கிறது, ரைட். இப்படி இருக்கிற நிலையில் இன்று ஒரு செய்தி பதிவாகின்றது. அவருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான தகவல் பதிவாகி இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சற்று விலாவாரியாக பார்க்க போகின்றோம். என்ன செய்தி என்றால், துவான் சுரேஷ் சலேவை அவருடைய உணவில் விஷம் வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது துவான் சுரேஷ் சலேவை கொல்லுவதற்கு ஒன்று வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று அவரை கொல்லுவதற்கு, அல்லது CIDக்குள்ளே இப்பொழுது விசாரணைகளில் அவர் உட்படுத்தப்பட்டு வருகின்றார், விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்த நாட்களில் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இந்த நாட்களில் அவருக்கு உணவு கொடுத்து, வெளியே உள்ளே எங்காவது ஒரு உணவு கொடுத்து, அந்த உணவில் விஷம் கலந்த உணவை அவர் கொடுத்து அவரை கொள்வதற்கு திட்டம் இருப்பதாக சந்தேகிப்பது யார்? அவருடைய வீட்டார் சந்தேகிப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. காரணம், ஒரு சில தகவல்களை அடிப்படையாக வைத்து அந்த குடும்பத்திற்கு, துவான் சுரேஷ் சலேவின் குடும்பத்திற்கு இந்த சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகவே இந்த குடும்பத்தினர் என்ன செய்கின்றார்கள்? உடனடியாக CID தலைவர், அதாவது பணிப்பாளரிடம் உடனடியாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். எங்களுக்கு துவான் சுரேஷ் சலேவுக்கு, என்னுடைய கணவருக்கு, அதாவது மனைவி தான் இந்த கோரிக்கையை முதலாவதாக முன்வைக்கின்றார், என்னுடைய கணவருக்கு வீட்டிலிருந்து சாப்பாடு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க அனுமதிக்க வேண்டும். காரணம், அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அவரை கொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர் கொல்லப்படலாம். ஒன்று வெளியே அழைத்து சென்று வேறு இடங்களில் வைத்து கொல்லப்படலாம், அல்லது உள்ளே வைத்தே உணவில் விஷம் கலந்த உணவை கொடுத்து கொல்லப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் மனைவிக்கு எழுந்துள்ளது, அந்த குடும்பத்திற்கு எழுந்துள்ளதால் மனைவி தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார். CID டைரக்டரிடம் இப்படித்தான் எனக்கு வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே CID பணிப்பாளர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. சரியான அனுமதி கிடைக்காத காரணத்தினாக சுரேஷ் சலே, துவான் சுரேஷ் சலேவின் வழக்கறிஞர்கள், சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் மூலமாக நீதிமன்றத்திற்கு அனுமதி கோரி இப்பொழுது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தகவலை பதிவு செய்பவர்கள் த லீடர் இணையதளம். த லீடர் இணையதளம் நாங்கள் பேரை சொல்லியே குறிப்பிடுகின்றோம். காரணம், பின்னர் நாங்களாக சொல்லி நாளை பிரச்சனைகள் எழலாம். ஆகவே அதற்காக நாங்கள் இந்த செய்தி எங்கு பதிவானது என்பதை குறிப்பிட்டு நான் சொல்கின்றேன். த லீடர் இணையதளம், சிங்கள இணையதளம் த லீடர் என்று தான் குறிப்பிடப்படுகின்றது. த லீடர் இணையதளத்திலே இந்த விஷயம் வெளியாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த விடயம் இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் பேசப்பட்டது. ஊடகவியலாளர் ஒருவர் ஊடக அமைச்சர் நளின் ஜெயதிசவிடம் கேள்வி கேட்கின்றார். சுரேஷ் சலேவை கொள்வதற்கு, அவருடைய உணவில் விஷம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு திட்டம் போடப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது நளின் ஜெயதிச கூறுகிறார், இந்த விஷயம் சம்பந்தமாக எனக்கு இப்பொழுது நீங்கள் சொல்லித்தான் தெரியும். நாங்கள் இது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்க்கின்றோம். சில வேளை இப்பொழுது நிறைய பேர் பதற்றத்தில் இருக்கின்றார்கள். இதுவும் அதன் விளைவாக இருக்குமா, அல்லது இது வேண்டுமென்றே விசாரணைகளை குழப்பதற்காக திணிக்கப்படுகின்ற ஒரு விஷயமா என்பது குறித்து இனித்தான் நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக அது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்க்கின்றோம் என்ற வகையிலே அமைச்சர் நளின் ஜெயதிச பதில் வழங்கியிருந்தார், ரைட். அந்த செய்தியையும் இந்த இணையதளத்தில் பதிவான செய்தியையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழில் நாங்கள் இந்த தகவல்களை வழங்குகின்றோம். ஆகவே இப்பொழுது இவர்கள் கோரியிருப்பது, முதலாவது விஷயம், வீட்டிலிருந்து நாங்கள் எங்களுடைய வீட்டில் சமைத்த உணவை நாங்கள் நேரடியாக கொண்டு கொடுக்கின்றோம் என்ற ஒரு கோரிக்கையை அவருடைய வீட்டார் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். அதை அடுத்து PTAவின் கீழ், ரைட், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இலங்கையின் முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி இவ்வாறு கைது செய்யப்பட்டு
90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது சட்டவிரோதமானது. இதை நாங்கள் நிச்சயமாக சட்டத்தின் கவனத்தில் கொண்டு வருவோம். இது இப்படி செய்ய முடியாது என்ற வகையிலே துவான் சுரேஷ் அலைவின் சட்டத்தரணிகள் அந்த குடும்பத்தாரோடு அவர்களுடைய குடும்பத்தாரின் கோரிக்கைகளுக்கு அமைய வேண்டுகோளுக்கு இணங்க சட்டத்தரணிகள் சில பல அறிக்கைகளை சரி செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததாகவும் இந்த செய்தியில் பதிவாகி இருக்கின்றது. அதே போல சுரேஷ் அலைவின் குடும்பத்தினருக்கு அதே போல சட்டத்தரணிகளுக்கும் ஒரு சில சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றதாம். சிஐடியில் இவர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இந்த நாட்களில் அவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படலாம், பல கொடுமைகளுக்கு முகம் கொடுக்கப்படலாம், உடல் ரீதியாக அவர் தாக்கப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதால் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கப் போகிறார்கள். அவர் எந்த விதத்திலும் அப்படி கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படக்கூடாது, சித்திரவதைகளுக்கு உட்படுத்தக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது என்று இதற்கு அனுமதி அளிக்குமாறு நீதிமன்றத்திலே இவருடைய சட்டத்தரணிகள் கோரிக்கை முன்வைக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் இந்த பதிவிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கோரிக்கைகள் மாத்திரமல்ல, இன்னும் மேலும் ஒரு சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. துவான் சுரேஷ் அலைவின் மனைவியினூடாக முதலில் உணவு, வீட்டில் சமைத்த உணவை நாங்கள் கொண்டு வந்து சுரேஷ் அலைவுக்கு கொடுக்க வேண்டும், அதற்கு அனுமதியுங்கள். இரண்டாவது, அவர் எந்த விதத்திலும் தாக்கப்படவோ சித்திரவதைக்கு உட்படுத்தப்படவோ கூடாது, அதற்கும் அனுமதியுங்கள். மூன்றாவது விஷயம் இருக்கின்றது, இங்கு தான் ஒரு சில சிக்கல் இருக்கின்றது. பாருங்கள் அது எப்படி என்றால், ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். அவரை சட்டத்தரணிகள் தனியாக ரகசியமாக ஒரு பிரைவேட்டாக அவர் சந்தித்து சட்ட ரீதியான ஆலோசனைகளை அந்த சந்தேக நபராக கருதப்படுபவர்களுக்கு வழங்க முடியும். அவருடைய சட்டத்தரணிக்கு அந்த உரிமை இருக்கிறது. இது சர்வதேச ரீதியில் இருக்கின்ற ஒரு சிஸ்டம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் கோரியிருப்பது, தன்னுடைய கணவர், அதாவது சுரேஷ் அலையின் மனைவி தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார். தன்னுடைய கணவருக்கு அவருடைய சட்டத்தரணிகள் லோயர்ஸை ரகசியமாக தனியாக சந்தித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். ரைட், இப்போ 3 கோரிக்கைகள் நாங்கள் பார்த்தோம். ஒன்று, உணவு தனியாக வீட்டில் சமைத்து கொண்டு வர வேண்டும், அவருக்கு வீட்டு உணவு வழங்க வேண்டும். இரண்டாவது, எந்த விதமான சித்திரவதைக்கும் உட்படுத்தப்படக்கூடாது. மூன்றாவது, சட்டத்தரணிகள் லோயர்ஸ் தனியாக சுரேஷ் அலைவை சந்தித்து பேச வேண்டும். அந்த இடத்திற்கு எந்த ஒரு போலீஸோ சிஐடி அதிகாரியோ யாரும் இருக்கக்கூடாது, ரகசியமான ஒரு சந்திப்பாகத்தான் அது அமைய வேண்டும். இது சர்வதேச ரீதியில் இருக்கின்ற ஒரு சிஸ்டம், இதில் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அவை ஒரு சட்டத்தரணிக்கு ஒரு சந்தேக நபராக அவருடைய கஸ்டமர், ரைட், அவருடைய கிளையண்டை சந்திப்பதற்கு சட்ட ரீதியாக முழு சுதந்திரமும் உரிமையும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் சுரேஷ் அலைவின் சட்டத்தரணி உத்தியோகபூர்வமாக ஒரு கடிதத்தினூடாக இந்த கோரிக்கையை சிஐடியின் பணிப்பாளரிடம் முன்வைத்தும் ஒரு கோரிக்கையை கேட்டும் கூட அதற்கு சரியான ஒரு அனுமதி இன்னமும் கிடைக்காத காரணத்தினால் சுரேஷ் அலைவின் சட்டத்தரணிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இலங்கை அரசியல் அமைப்பின் 13ஆம் பிரிவின் கீழ் இது ஒருவருடைய அடிப்படை உரிமை மீறலாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மூலிக ஐதிவாசிகம் சகா நிஷப்தவ சிட்டிமே ஐத்திய அமைதியாக இருக்கும் உரிமை, ஒன்று அடிப்படை மனித உரிமை மற்றும் அமைதியாக இருக்கும் உரிமைகள் மீறப்படுவதாக இவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். யார் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? சுரேஷ் அலைவின் சட்டத்தரணிகள். இப்போ சிஐடியிலிருந்து இவர்களுக்கு அனுமதி கிடைக்காத காரணத்தினால் சட்டத்தரணிகள் நீதிபதியை சந்தித்து அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்க போவதாகத்தான் இந்த இணையதள செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது வாரத்துக்கு 2 நாட்கள், வாரத்துக்கு குறைந்தது 2 நாட்களாவது, அதாவது நண்பகல் 12 மணிக்கு பின்னர் இவரை சந்திப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும், அனுமதி பெற்று தாருங்கள் என்று கோரிக்கை வைக்கப் போவதாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதே போல சட்டத்தரணியும் கிளையண்டும் அவர்கள் பேசும் போது, அவர்கள் உரையாடும் போது, கலந்துரையாடும் போது எந்த விதமான போலீஸ் அதிகாரியும் மூன்றாம் தரப்பு நபர் யாருமே இதை செவிமடுக்கவோ நின்று பார்க்கவோ ஒட்டு கேட்கவோ கூடாது என்றும் இவர்கள் அந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கோரிக்கை முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போல சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து இலங்கை போலீஸ் திணைக்களம் இன்னும் முழுமையான சரியான காரணத்தை வெளியிடாததன் காரணமாக, ஒரு சரியான காரணம் இல்லாமல் சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டிருக்கிறார், இது சட்டப்படி குற்றம் என்று
நிரூபித்து அது சம்பந்தமாகவும் எந்த விதமான காரணங்களும் இன்றி இவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையிலும் ஒரு வழக்கு தொடர போவதாக சுரேஷ் சலையின் சட்டத்தரணிகள் அந்த தரப்பினர் இப்பொழுது தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டதுமே இவரையும் அழைத்துக் கொண்டு சுரேஷ் சலைவின் வீட்டுக்கு சிஐடி அதிகாரிகள் சென்றிருக்கின்றார்கள் அந்த வீட்டை பரிசோதிப்பதற்காக. அப்பொழுது வீட்டார் கேட்டிருக்கிறார்கள், என்ன வாரண்ட் இருக்கின்றது, என்ன வாரண்டோடு நீங்கள் வீட்டில் வந்து பரிசோதனை செய்கின்றீர்கள், என்னத்திற்காக என்னுடைய கணவரை கைது செய்திருக்கிறீர்கள் என்ற பல கேள்விகள் கேட்கப்பட்டும் இவர்கள் குறிப்பிட்டிருப்பது, அதாவது சிஐடியினர் குறிப்பிட்டிருப்பது, இவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிடிஏவின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அதற்கு முழு அனுமதியும் இருக்கின்றது, தடுத்து வைக்க முடியும். வீடுகள், இவர் சார்ந்த சொத்துக்கள், இவருடைய வீடுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரிசோதிக்க முடியும் என்று தான் தெரிவித்திருக்கிறார். அதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றதாம். அதாவது இவர்கள் தரப்பு சொல்வது, சிஐடி இல்லை, சுரேஷ் சலைவின் தரப்பினர் கூறுகிறார்கள், ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அல்லது ஒரு பெண் அதிகாரி யாருமே இருக்கவில்லை என்றும் இந்த இடத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் இந்த லீடர் இணையத்தை அடிப்படையாக வைத்து அதே போல கேபினெட் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் பேசப்பட்ட விடயத்தையும் வைத்து நாங்கள் அதில் பேசியதும் தான் நாங்கள் தேடி பார்த்தோம். அப்பொழுது தான் இந்த இணையதளத்திலே அது சம்பந்தமான செய்திகள் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது நிறைய விஷயங்கள் நினைவுக்கு வரலாம். அதாவது இதற்கு முன்பதாகவும் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் போது உதயகம்மன் பிள்ளை ஒரு சட்டத்தரணியாக பிள்ளையானை சென்று சந்தித்து வந்தார். ரைட், சந்திக்கும் போது அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது குறித்து சிஐடிக்குள்ளே இருந்து பல தகவல்கள் வெளியானது, கசிய தொடங்கியது. அவை அதற்கும் உதயகம்மன் பிள்ளை வெளியே வந்து வாய்ஸ் கட்கள் கொடுக்கும்போது கூறினார், நாங்கள் பேசும்போது போலீஸ் அதிகாரிகள் ஒட்டு கேட்டார்கள், அது எப்படி முடியும் என்று எதிர்ப்பினை வெளியிட்டார். ஆனால் இந்த முறை அதையெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி இனி அப்படி இருக்க முடியாது, எங்களுக்கு தனியாக சுரேஷ் சலைவை சந்திக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை முன்வைத்திருப்பது ஏதோ ஒரு விதத்தில் பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்றே உண்மையாகவே இதில் பாருங்கள், முதலாவதாக சொல்லப்பட்ட விஷயம், உணவை வீட்டிலிருந்து சமைத்து கொண்டு கொடுக்க வேண்டும். இப்பொழுது பிடிஏவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சுரேஷ் சலைவை யாருமே சந்திக்க முடியாது. ரைட், நேரடியாக சிஐடி அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். 90 நாட்கள் அவர் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது எழுதியிருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இவருக்கு விஷம் வைத்து யாரும் இவரை கொன்றுவிடலாம், இல்லாது விசாரணைக்காக வெளியே அழைத்து சென்று அங்கு இவரை கொன்றுவிடலாம். ஆகவே எங்களுக்கு அப்படியெல்லாம் அச்சுறுத்தல் பயமாக இருக்கின்றது, ஒரு சந்தேகம் இருக்கின்றது. நாங்கள் வீட்டில் சமைத்த உணவைத்தான் சுரேஷ் சலைவை கொடுப்போம், அவரும் அதைத்தான் உண்பார். ஆகவே அதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று தான் இவர்களுடைய தரப்பினர் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் அடுத்ததாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், தனியாக இவரை சந்தித்து சட்ட ஆலோசனை வழங்க வேண்டும். இது அடிப்படை மனித உரிமை மீறலாகும். இவரை சந்திக்காமல் எங்களை சந்திக்க அனுமதி மறுப்பது என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறலாகும். இதற்கு நாங்கள் வழக்கு தொடர்போம் என்ற ரீதியிலே இவர்களுடைய தரப்பினர், சுரேஷ் சலைவின் தரப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை அடுத்தான் இன்னும் பல விஷயங்களை உள்ளடக்கி நீதிமன்றத்தில் இப்பொழுது கோரிக்கையை நேரடியாக முன்வைக்க தயாராக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. இப்படி இவர்கள் கேட்பது வைத்து பார்த்தால், ஒருவேளை இந்த காரணங்கள் எல்லாம் முன்வைத்து சுரேஷ் சலைவை தனியாக சந்தித்து வேறு சில விஷயங்களை அவருக்கு சொல்லவோ, அல்லது உள்ளே என்ன நடக்கின்றது, இவர்கள் என்ன கேள்விகள் கேட்கின்றார்கள், விசாரணை கட்டம் எப்படி முன்னெடுத்து செல்லப்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இவர்களுடைய தரப்பு முயற்சிக்கின்றதா என்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆனால் எது எப்படி இருப்பினும் சுரேஷ் சலை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவர். காரணம், இந்த விசாரணைகள் இப்பொழுது இவரை வைத்துத்தான் நகர்ந்து செல்ல போகின்றது. இந்த விசாரணையில் ஒரு முன்னேற்றம், வெற்றி கிடைக்க வேண்டும், முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுரேஷ் சலை 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் வாயால் உண்மையாக இருந்தால், அவருக்கு பல விவரங்கள் தெரிந்திருந்தால், அவர் சொல்வாராயிருந்தால் அவரிடமிருந்து உண்மையான வாக்குமூலத்தை பெறுவதுதான் சிறப்பானதாக இருக்குமானால், இவரை இடையில் சந்திக்க சென்று இவரோடு தனியாக பேசி வெளியே ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் என்ற ரீதியில் தான் நாங்கள் சொல்கின்றோம். சொல்லப்படுகின்றதானே பிரதான சூத்திரதார் யார் என்று சொல்லப்படுகிறது. அல்லது சுரேஷ் சலை யாருக்காக இதுவரை வேலை செய்திருக்கின்றார், இராணுவத்தில் இருந்தாலும் கூட அவர் இராணுவத்திற்காக செயற்பட்டாரா அல்லது ஒரு தரப்பிற்காக? பொதுவாக சொன்னது சரத் பொன்சேகா என்ன சொன்னார், அவர் தான் இராணுவ தளபதி. அப்பொழுது அவர் சொல்கிறார்,
சுரேஷ் சலே ராணுவத்திற்கு சேவையாற்றவில்லை, நாட்டுக்கு சேவையாற்றவில்லை, தனிப்பட்ட ரீதியில் கோட்டாபே ராஜபக்சவுக்கு சேவையாற்றினார் என்றொரு முக்கியமான விடயத்தை ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்றார். அவை அப்படி வைத்து பார்க்கும் போது இப்போ ராஜபக்ச தரப்பினர் சட்டத்தரணிகள் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ ஏதும் விஷயங்களை சலேவிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இப்படியான காரணங்களை சில வேளை பயன்படுத்தலாம் என்ற ரீதியிலும் சந்தேகங்கள், கேள்விகள் எழுந்திருக்கின்றது. ஆகவே ஒரு பக்கம் இவர் பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாப்பாக இருந்தால் மாத்திரம்தான் விசாரணைகளில் ஒரு முன்னேற்றம் காண முடியும். இதற்கிடையிலே இவர்கள் இந்த காரணங்களை எல்லாம் முன்வைத்து இவர் கொல்லப்படலாம், வாய்ப்புகள் இருக்கின்றது, அச்சமாக இருக்கின்றது, வீட்டில் சமைத்து கொண்டு போக வேண்டும், வீட்டில் உணவில் விஷம் வைத்து கொண்டு விடுவார்கள் என்ற காரணத்தை முன்வைத்து சந்திக்க சென்றால் அங்கு ஏதேனும் குழப்பங்கள், சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் சிஐடியினர் அதன் காரணமாகத்தான் இன்னமும் அனுமதி கொடுக்காமல் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தினூடாக சென்று அந்த கோரிக்கையை முன்வைத்து அனுமதியை பெற்று சந்திக்க சென்றால் ஒரு சில வேளை மாற்றங்கள் வரலாம், அல்லது உள்ளே என்ன நடக்கின்றது என்பது குறித்து வெளியே தகவல்கள், ரகசியங்கள் கசியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இது இன்று ஊடக அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் பேசப்பட்ட விடயம் மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட இணையதளத்திலும் பதிவாக இருக்கின்ற விஷயம். ரைட், நாங்கள் அந்த நளின் தாசிஸ்த அமைச்சர் அவர் குறிப்பிட்டதை வைத்தான் இந்த செய்தியை நாங்கள் தேடினோம். தேடி பார்த்த பொழுது இந்த குறித்த இணையதளத்தில் அந்த செய்தி மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது சிங்கள மொழியில். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு மொழிபெயர்த்து தமிழிலே தெளிவுபடுத்தியிருந்தோம். அதே போல் நேற்றைய தினம் நாங்கள் இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். உண்மையாகவே சுரேஷ் சலே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவர். ரைட், ஆகவே தான் இன்று இந்த செய்தி கிடைத்திருப்பதானது ஒரு மிக முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. பார்க்கலாம் சிஐடியினர் இவர்களுடைய கோரிக்கைக்கு என்ன பதில் வழங்க போகிறார்கள், அல்லது நீதிமன்றத்தினூடாக இவர்களுக்கு அனுமதி கிடைக்குமா, கிடைத்தால் உள்ளே சென்று அவர்களை சந்தித்து சுரேஷ் சலேவை சந்தித்து பேசுவதாக இருந்தால் அது எப்படி நடக்கும் என்பது குறித்து எதிர்வரும் நாட்களில் ஏதேனும் புது அப்டேட்கள் கிடைத்தவுடன் உங்களுக்கு தான் வழங்க நாமும் தயாராக இருக்கின்றோம். புது அப்டேட்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில் ஷார்மின்சன். நன்றி, வணக்கம்.